இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. 42 சங்கீதம் 1 ஒரு இளம் வாலிபன் தன் போதகரிடம் வந்து, நான் இன்னும் அதிகமாய் தேவனிடம் நெருங்கி ஜீவிக்க வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு போதகர் வேதத்திலிருந்து அநேக விளக்கங்களை சொல்லி எடுத்து காட்டினாலும் அந்த வாலிபனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்போது அந்த போதகர் அவனை தண்ணீர் நிறைந்த ஒரு ஏரியின் இடத்திற்கு அவனை கொண்டு போய் அவனது தலையை அந்த தண்ணீரில் அமுக்கினார். கொஞ்ச நேரம் அவன் போராடினான். மூச்சுவிட முடியாமல் அவன் தடுமாறினான். அப்போது அவனது தலையை தண்ணீரில் இருந்து வெளியே எடுத்தார் போதகர். அவன் அப்போதுதான் உயிர் வந்தது போல பெரிய மூச்சினை எடுத்துவிட்டு, ஏனையா இப்படி செய்தீர்கள் என்று கேட்டான். அப்போது அந்த போதகர், இப்போது தண்ணீருக்குள் உன் தலை இருந்த போது உனக்கு என்ன தேவை என்று நீ விரும்பினாய் என்று கேட்டார். ஐயா, எனக்கு மூச்சு விட காற்று வேண்டும் என ஏங்கினேன் என்று கூறினான். அப்போது அந்த போதகர், மகனே, நீ எப்போது நீ விரும்பிய இந்த காற்றை போல தேவனை தேடுவாயோ அப்போது அவரை கண்டடைவாய் என்று கூறினார். ஆம் பிரியமானவர்களே, ஒரு மனிதன் தண்ணீரில் மூழ்கும் போது அவனுக்கு காற்று எவ்வளவு தேவையாய் இருக்கிறதோ அது போலவும் ஒரு மான் தண்ணீர் நிறைந்த இடத்தை அலைந்து தேடி அதை கண்டுபிடித்து அந்த நீரை குடித்து தன் பலனை பெற்றுக் கொள்ளுகிறதோ அதை போல நாமும் ஆவலோடு தேவனை தேட வேண்டும். இன்று கிறிஸ்தவர்கள் வாரம் தவறாமல் ஆலயத்திற்கு செல்லுகிறார்கள், வசனத்தை கேட்கிறார்கள், ஆராதனையில் ஆர்வமாய் கலந்து கொள்ளுகிறார்கள். ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் பாவத்தை விட்டு வெளியே வர முடியாத நிலை. சீரியல் பார்ப்பதும் சினிமா பார்ப்பதும் ரீல்ஸ் பார்ப்பதும் அவர்களை விட்டு நீங்குவதில்லை. ஆலயத்தில் அவர்கள் வசனம் கேட்டாலும் ஆலயத்தில் மகா பரிசுத்தவானாய் இருப்பவர்கள் வீட்டிற்கு வரும்போது மீண்டும் பாவ காரியங்களில் ஈடுபட்டு தங்களை கிறிஸ்துவுக்கு அந்நியப்படுத்தி விடுகிறார்கள். ஏன் இந்த நிலைமை? ஏனெனில் அவர்கள் கர்த்தரை நேசிக்க அறிந்திருந்தும் அவரை தனிப்பட்ட முறையில் நன்றாக அறியவில்லை என்பதே. மானானது நீரோடையை வாஞ்சிக்கிறது போல, நீரில் மூழ்குகிறவன் காற்றை வாஞ்சிப்பது போல அவர்கள் தேவனையும் அவருடைய தனிப்பட்ட உறவையும் வாஞ்சிப்பதில்லை. அவர்கள் அவரை உண்மையாய் ருசிக்கவில்லை. வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று. எங்கே கர்த்தரிடம் நெருங்கி சென்றால் தங்கள் பழைய வாழ்க்கையை விட்டுவிட வேண்டி வருமோ என்றே அநேகம் பேர் கர்த்தரிடம் வருவதில்லை. இது எத்தனை பரிதாபமான நிலை! ஒரு மனிதனை கர்த்தருடைய சமூகம் தவிர வேறு எதுவும் பரிபூரண சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்துவிட முடியாது. எனவேதான் நாம் அனுபவிக்கிற உலக இன்பங்கள் அத்தனையும் சிற்றின்பம் என்று அழைக்கப்படுகிறது. தேவனிடத்திலிருந்து மட்டுமே பேரின்பம் கிடைக்கும். சிற்றின்பங்களை அனுபவித்த பின் ஒவ்வொருவர் இருதயத்திலும் ஒரு குற்ற உணர்ச்சி தோன்றும், செய்யத்தகாததை செய்துவிட்டோமே என்று. எத்தனை பெரிய பணக்காரனாய் இருந்தாலும் அந்த பணம் அவனுக்கு சமாதானத்தை நிச்சயமாக தருவதில்லை. பணம் அவனுக்கு சந்தோஷத்தை தருவதில்லை. சாலமோன் ராஜாவை போல உலகின் எல்லா ஐஸ்வர்யத்தையும் சம்பத்துகளையும் பெற்றவர்கள் யாருமே இருந்ததில்லை. ஆனால் அவரே சொல்லுகிறார், இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே மாயை என்று. ஏனெனில் சமாதானத்தை கொடுப்பவர் நம் கர்த்தர் மட்டுமே. எனவேதான் இயேசு, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உனக்கு கொடுக்கிறதில்லை என்று கூறினார். நம் முழு இருதயத்தோடும் மானானது நீரோடையை தேடுவது போல கர்த்தரை தேடுவோம். கர்த்தர் மேல் தாகம் கொள்வோம். அவரை நம் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய சமாதானத்தையே நமக்கு அவர் கொடுத்து நாம் சந்தோஷமாக வாழும்படி செய்வார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம்.
எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களில் கூட அப்பா உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, மான் எப்படி நீருடைய வாஞ்சித்து கதறுகிறதோ அதே போல கர்த்தாவே முழு இருதயத்தோடும் உம்மை தேடக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா. இந்த உலகத்தில் சிற்றின்பங்களிலே ஆண்டவரே ஜனங்கள் மூழ்கி போய் விடாதபடி ஆண்டவரே அப்பா பேரின்பத்தை கொடுக்கக்கூடிய கர்த்தாவே ஸ்தோத்திர, நிரந்தரமான சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுக்கக்கூடிய உம்மை வாஞ்சித்து கர்த்தாவே ஸ்தோத்திர தேடக்கூடிய கிருபைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் கொடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.